सेवक राम बंगाली, सेवक रामन बंगालिया। शिव बाबा तो हिंदी भाषा को महत्व देते हैं। सेवक राम तो बंगाली थे, फिर यज्ञ स्थापना में बंगाली रथ को क्यों लिया? शिव बाबा हिंदी மொழிக்கு மகத்துவம் கொடுக்கறாங்க. சேவகராமன் பங்காளியாக இருந்தாங்க, அப்படியவங்க பங்காளி பேசக்கூடியவங்க. அப்போ யக்னத்தினோட ஸ்தாபனையில பங்காளி ரத்தத்தை ஏன் எடுத்துட்டாங்க? बाबा ने हिंदी भाषा को ज्यादा प्राधान्य दी गई, तो राम की आत्मा जो पूर्व जन्म में प्रजापिता थी, शिव बाबा हिंदीக்கு ரொம்ப மகத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா ராம்பாலி ஆத்மா லாஸ்ட் ஜென்மத்துல तो उसका बंगालिயாக இருந்தாங்க. शरीर रूपी रथ बंगाली रहा है, तो बंगाली क्यों? அவங்களோட शरीर ரூபமான ரத்தம் பங்காளியாக இருந்தது. அப்போ பங்காளி ஏன் हिंदी में क्यों नहीं है? हिंदीக்காரங்களுக்குள்ள ஏன் வரல? भगवान जिस रथ में आता है, भगवान எந்த ரத்தத்துல வராங்களோ, भगवान बाप बन करके भगवान அப்பா ஆகியா வராங்க. सारे विश्व का कल्याण करने के लिए முழு உலகத்தினோட நன்மை செய்யறதுக்காக वो बंगाली रथ में आकर के सारे विश्व का कल्याण करता है। அவங்க பங்காளியினோட ரத்தத்துல வந்து முழு உலகத்துக்கு நன்மை செய்றாங்களா? या ठेठ हिंदी वाले रथ में प्रवेश करके विश्व का कल्याण करता है। இல்லைன்னா ठेठனா பக்கா இருக்கக்கூடிய ஹிந்தி ரத்த இருக்கோம் இல்லையா, அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி முழு உலகத்தினோட நன்மையை பண்றாங்களா? முழு உலகத்துக்கு நன்மை செய்றாங்களா? हिंदी भाषाभाषी तन में आकर के कल्याण करता है। ஹிந்தி மொழி பேசுறாங்க இல்லையா, அந்த மொழி பேசக்கூடியவர் அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி நன்மையை செய்றாங்க. इस मुरली में भी क्या बोला है? எப்படி முரளில கூட என்ன சொல்லிருக்காங்க? बाप आते हैं तो हिंदी में बोलते हैं அப்பா வராங்கன்னா ஹிந்தில பேசுறாங்களா, या बंगाली में बोलते हैं, இல்லன்னா பங்காளில சொல்றாங்களா பேசுறாங்களா, या सिंधी में बोलते हैं? இல்லன்னா சிந்தில பேசுறாங்களா? जो भी मुरलियां चढ़ाई गई है ஏதெல்லாம் முரளிய வாசிக்கப்பட்டிருக்குது वो बंगाली भाषा की नहीं है, सिंधी भाषा की नहीं है, அது பங்காளி லாங்குவேஜ் இல்ல, சிந்தி பாஷா இல்ல, एक अंग्रेजी भाषा की भी नहीं है। பக்கா இங்கிலீஷ் பாஷா கூடயும் இல்ல. सारी मुरलियां उसी भाषा में है முழு முரளிஸ் அந்த லாங்குவேஜ் தான் இருக்குது, जिस भाषा में प्रजापिता अपने दूसरे जन्म में अच्छी तरह से समझ सके। எந்த பாஷையில பிரஜாபிதா தன்னோட 2வது ஜென்மத்துல நல்லபடியாக புரிஞ்சுக்கிற போல இருக்கிறது, அந்த லாங்குவேஜ்ல தான் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லாங்குவேஜ்ல தான். जैसे कि सारी मुरलियां उसी के लिए चलाई गई। எப்படின்னா எல்லா முரளி அவங்களுக்காக தான் வாசிச்சிருக்கிற போல. मदर लैंग्वेज तो बंगाली அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க சொல்றாங்க மதர் டங் இருக்கு இல்லையா, அந்த பங்காளி தானே இருந்ததுன்னு சொல்றாங்க. जो आदि में था वो जड़ पिंड था, ஆரம்பத்துல என்ன இருந்தாங்களோ அது ஜட பிண்டமாக இருந்ததா, या प्रत्यक्ष होने वाला बाप था? இல்லைன்னா பிரத்யக்ஷம் ஆகக்கூடிய அப்பாவா? प्रत्यक्षता रूपी जन्म लेने वाला பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்ம எடுத்துக்க கூடியவர். शिव जयंती जिसकी मनाई जाती है, யாரோட சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது? महाशिवरात्रि जिसकी यादगार मनाई जाती है, மகா சிவராத்திரி என்ற யாத்கார் அப்படின்னா நினைவார்த்தம் என்ன கொண்டாடப்படுகிறது, वो था அதாக இருந்ததா, या सिर्फ जड़ पिंड था? இல்லைன்னா வெறும் ஜட பிண்டமாக இருந்ததா? पेट में गर्भ होता है, வயிறுல கர்ப்பம் இருக்கும், पहले जड़ पिंड होता है, बाद में
ஃபர்ஸ்ட் ஜட பிண்டமாக இருக்கும், பிறகு आत्मा प्रवेश करती है ஆத்மா பிரவேசம் செய்து, और बाद में वो प्रवेश की हुई आत्मा பிறகு அந்த பிரவேசம் செஞ்சிருக்கக்கூடிய ஆத்மா वाला पिंड प्रत्यक्ष होता है பிரவேசம் செஞ்சிருக்கக்கூடிய அந்த பிண்டம் இருக்கு இல்லையா, அது பிரவேசம் संसार के सामने, जिसे कहते हैं जन्म। உலகத்துக்கு முன்னாடி அதுக்கு ஜன்மம்னு சொல்லப்படுகிறது. तो 3 आयाम हुए, அப்போ 3 ப்ரோசஸ் ஆயிடுச்சு. एक पिंड, ஒன்னு பிண்டம், दूसरा आत्मा का प्रवेश होना, இன்னொன்னு ஆத்மா பிரவேசம் ஆகிறது, और तीसरा மூணாவது जन्म लेना। ஜன்மத்தை எடுத்துக்கிறது. तो सन 36 में क्या था? அப்போ 36ல என்ன இருந்தது? ज्ञान का बीजारोपण हुआ तो पिंड तैयार हुआ ना। ஞானத்தினோட விதைய விதைக்கப்பட்டதுன்னா பிண்டமாச்சு இல்லையா. सन 70 में 76ல सोल ने प्रवेश किया, சோல் பிரவேசம் பண்ணுச்சு. शिव जयंती नहीं हुई पक्की पक्की, பக்கா பக்கா சிவ ஜெயந்தி ஆகல. शिव जयंती कब होगी? சிவ ஜெயந்தி எப்போ ஆகும்? जब बच्चा बाहर आता है। எப்போ குழந்தை வெளியில வருமோ அப்போன்னு சொல்றாங்க. तो शिव जयंती अभी होने वाली है या हो गई? இப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, சிவ ஜெயந்தி ஆக போகுதா இல்லைன்னா ஆயிடுச்சா? है? अभी होने वाली है। இப்போ ஆக போகுது.